தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. மாக்காப்பா நான் வெள்ளிக்கிழமையே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். 5 நாளா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் அங்க வந்து இதெல்லாம் நீங்களும் நினைச்சு பாருங்க. அவங்க ஒளியில சார் உங்களை பத்தி பேசுறதுக்கு அவங்க விரும்பலையா? காசு வாங்கிக்கங்கன்றாங்க. அந்த பிரச்சனையை நீங்க விட்டுருங்க, பேமெண்ட் வாங்கிக்க, பேமெண்ட் பேசிக்கிறோம், உங்களுக்கு என்ன வேணும்? யார் மாக்காப்பா ஆளை விட்டு நம்ம மக்கு மாக்காப்பாவுக்கு அந்த அறிவு தெரியல. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹீரோயின் ஒரு மாதிரி இழிவா வந்து பார்த்தீங்கன்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டாரு. நான் வந்து ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் ஒரு 5 நிமிஷம் தான் உள்ளுக்குள்ள போனேன். அவங்க தான் என்ன கலாச்சாங்க. மாங்காய் மடையனுக்கு மாக்காப்பாவுக்கு இன்னும் நான் தெரியல சரியான. அதான் எனி டைம் பிடிச்சில இருந்தா எப்படி அறிவு இருக்கும், ஒரு இது இருக்கும். நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிற்பேன். அது இருந்துட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிற்பாங்களா? அவர் அடிக்கும் போது உங்களை சுத்தி ஆட்கள் இருந்தாங்களா இல்லையா? அப்போ போய் அவர் தண்ணி இல்லப்பா, பிரேக்ல போய் தண்ணி அடிச்சிட்டு அப்படி அடிக்கிறதுனா விவரமா வச்சிருக்கா. அப்படி அண்டாக்கா கசம் சூட்ல அவர் தண்ணி அடிச்சிருப்பா. நானே அவர் உங்களை அடிக்கும் போது கூட ஆள் இருந்தாங்களா இல்லையா? ரெப்யூட்டடான ஒரு சேனல் அவனை வந்து கூட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அதுல வந்து பார்த்தோன்னா எங்க அம்மா பத்தியும் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசியிருக்கேன். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? மது அருந்திருந்தா தாரத்துக்கும் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொன்னேன். இது தவறு இல்லையாப்பா? குடிச்சுட்டு ராடை எடுத்து எரியுறது தவறு இல்லையா? குடிச்சிட்டு ராடை எடுத்து அடிச்சா நீங்க மாக்காப்பாவுக்கு சொல்லணும். இல்ல இல்ல, தாய்க்கு தாரமாப்பா. செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. நீ வந்து இவ்வளவு நாள் ஹஸ்பண்ட் கூட இருந்தாலும் ஒரு நாள் என் கூட வந்து இறேன் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்னால அதை சொல்ல முடியும், வீடியோவோட ப்ரூவ் பண்ண முடியும். மாக்காப்பா ஈசிஆர்ல பெண்களோட தப்பா நடந்த எல்லா ஆதாரமும் இருக்கு. மாக்காப்பாவை பெண்கள்கிட்ட தப்பா நடந்து மிஸ்பிஹேவ் பண்ணி அவர் பண்ண எல்லா வீடியோ ஆதாரமும் இருக்கு. நான் ரிலீஸ் பண்ணா தாங்க மாட்டேன். ஃபுல் ஆன் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஷவிதா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இன்ஸ்டா திவாகர் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. என்ன திடீர்னு வந்து உங்களுக்கு மாக்காப்பாவுக்கும் அவ்வளோ பெரிய இஷ்யூ குக் வித் கோமாளி ஷோவில் நடந்தது என்ன? மாக்காப்பா வந்து ஆக்சுவலாக மதிக்கட்டு போய் இடையில வந்தவர். மெயின் காரணம் வந்து கானவனத்துன்ற நபர் தான். நான் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறது எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குக் வித் கோமாளியை நான் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. அங்கே போனப்போ என்ன ஆச்சுன்னா, அதாவது அவங்க கெஸ்ட்டாக தான் கூப்பிட்டுருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அடுத்தடி யூஸ் பண்ணுவாங்க. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து தேவைப்பட்டப்போ நல்லா யூஸ் பண்ணுவாங்கப்பா. நான் தப்பு சொல்லலை. அவங்க டெலிவிஷனுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் எந்த தப்பு இல்லை. அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்கள நான் நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். எங்கள் 2 பேருக்கு இடையில் நல்ல உறவு இருக்குது. இடைப்பட்ட பொறாம பிடிச்ச மிருகங்கள் புகழ் மாதிரியும் காணாமணத் மாதிரி ஆட்கள்னால தான் பிரச்சனை. ஓகேவா? என்ன நினச்சுன்னா செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டேன். காலையிலேருந்து புகழ் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி புகழுக்கு எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, பகையும் கிடையாது. நான் எங்கேயாவது புகழை பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா? புகழ்லாம் எனக்கு ரொம்ப தெரியாதுப்பா. ஓகேங்களா? அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் புகழை எனக்கு எப்படி தெரியும்னா, என் நண்பர் ஒருத்தர் மலேசியாவில் புகழ் தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம போய் அடித்து உட்கார வச்சிட்டாங்களாம். என் நண்பர் ஒருத்தர் தான் 2000 வெள்ளி கொடுத்து அவர் புகழை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ இல்லை, நான் மலேசியா போனப்போ அப்போ தான் புகழ் வீடியோ காக்குறாங்க. புகழ்னா யாருன்னு தெரியும். மதுரை முத்து சாரை நான் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்ப தெரியும். இவங்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ இவங்களான்ட்டு. அதுவும் இல்லாமல் புகழ் என்னை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அப்படி வாட்டர்மெலன் ஸ்டார் வாழ்க்கை நான் ஃபேமஸ் ஆன புதுசில். இப்போ கேட்டால் இல்லைன்னுவாங்க, கடவுள் பார்த்துக்குருவாரு. அதனால் எனக்கு பகையும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது புகழை பற்றி. ஆனால் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி அங்கே நிறைய அங்கே உள்ள டெக்னீஷியன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் அப்படியே அது எனக்கு இப்போ தான் தெரியுது. சரி ஓகே, அது முடிஞ்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. புதுசாக ஒரு ஆள் போனாலும் என்ன நடப்பாங்க? ஏன்னா பிக் பாஸ் வேறு போயிட்டு வந்திருக்கோம். நம்ம எப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரம் தெரியும். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்தால் அப்படி நான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா எனக்கு தனி ரூம் கொடுத்துருந்தாங்க. உள்ளுக்குள்ளே போன உடனே கானா வினோத் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்ல கோமாளி செட்டுக்குள்ளே, குக் வித் கோமாளி செட்டுக்குள்ளே கானா வினோத் வந்து பழைய மாதிரி அவருக்கு வந்து வேறு ஒன்றும் கிடைக்கலப்பா. ஏன் மற்றவங்கள போய் தரக்குறவா பேசுறது? என்னவே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் படித்த ஒரு மருத்துவராக எனக்கு பிடிக்காட்டி விட்டுருங்க. என்னை வந்து ரொம்ப பேசுகிறதில்ல, ஜாலியாக பேசுகிறது வேறு. ரொம்ப லிமிட்டை தாண்டி போனேன் அப்படி. ஓகேங்களா? நானும் திருப்பி கலாச்சி விட்டேன் காணாமணத்தை. ஓகேங்களா? அவருக்கு அவர் மனசு தாங்கலை. என்னடா அது திருப்பி பதிலுக்கு போடுறானேன்ட்டு. அது ஒரு பக்கம் நடந்து போகிறப்ப என்னை வந்து நிசாக்கா வந்து கோமாளியாக செலக்ட் பண்ணாங்க. போயாச்சு. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், பேச்சு பேசிகிட்டு இருக்கப்போ காணாமணத் என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் ரொம்ப தகாத வார்த்தையில் திட்டினா. அப்படி எல்லோரும் நல்லா பிக் பாஸில் பார்த்துருக்கேன். நான் யார்கிட்டையுமே போய் ஒம்படுத்துருக்கேன். என்னோட கேரக்டரே என்னை யாராவது அட்டாக் பண்ணால் மட்டும்தான் நான் திருப்பி கடைசி முடிய ஸ்ட்ராங் அனுப்பேன். ஓகேங்களா? அப்போ காணாமணத்து குடும்பத்தை பற்றி ரொம்ப தரக்குறைப்பா. அந்த எந்த சோசியல் மீடியாவும் நான் சொல்லவே இல்லை. நீங்க என்ன பேசுனீங்க அந்த செட்டுக்குள்ள, நீங்க என்ன பண்ணீங்கன்றத வந்து அந்த வார்த்தையை வந்து நான் சொல்லணும் இல்லையா? மாக்காப்பா ஏப்பா மாக்காப்பா நான் வெள்ளிக்கிழமையே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். 5 நாளாக ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் மதுரைக்கு போனதுக்கப்புறம்
அவர் அங்கே வந்து இதெல்லாம் நீங்களும் நினச்சி பாருங்க, ஒருத்தர் கொலை பண்ணுறப்ப கொலை பண்ணிட்டு ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டு அட்வொகேட் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி வச்சு. அவங்க ஒளியில சார் உங்களை பத்தி பேசுறதுக்கு அவங்க விரும்பலையா? அப்படிலாம் கிடையாதுப்பா. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆகி ஸ்டேஷன்ல போய் அவங்க அவங்க 2 பேர் மட்டும் எப்படி வந்தாங்க? ம். புகழ் வந்து அப்படி காணாமலத்து வந்தாங்க. மாக்காப்பா வரவே இல்லை. காசு வாங்கிக்கங்கன்றாங்கப்பா, அந்த பிரச்சனையை நீங்கள் விட்டுருங்க, பேமெண்ட் வாங்கிக்க, பேமெண்ட் பேசிக்கிறோம், உங்களுக்கு என்ன வேணும்? யார் மாக்காப்பா ஆளை விட்டு பேமெண்ட் வாங்கிக்கங்கன்ற அப்படி உங்ககிட்ட வந்து சொல்றாங்களா பேமெண்ட் வாங்கிக்கோ, இந்த இஷ்யூவை பத்தி பேசாதன்னு? பேசிக் சைக்காலஜி. இந்த மக்கு மாக்காப்பாவுக்கு அந்த அறிவு தெரியல. ஓடி போய் ஒளிஞ்சு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி 5 நாள் கழிச்சு வந்து பேசுறது யாருமே மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. உங்கள் மேலே உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட்டு. நான் வந்து தூங்க மாட்டேன், இங்கேயே படுத்து தூங்கிடுவேன். ஸ்டேஷனில் போய் அன்னைக்கு நைட்டே வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் போனேன். 10ஆம் தேதியே என் கம்ப்ளைண்ட் பதிவாயிடுச்சு. ஓகேங்களா? சிஎஸ்ஆர் காப்பி 11ஆம் தேதி காலையில் போட்டாங்க, என் கையில் கொடுக்கல. நைட்டு தான் வந்துச்சு. அந்த மறுநாள் நைட்டு தான் வினோத் இவங்க வந்தாங்க. நீங்கள் ஊருக்கு கிளம்புங்கன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க, வெளியில் வந்து மன்னிப்பு கேட்டுறோன்றாங்க. உள்ளே இருக்க எல்லா, அதாவது மாக்காப்பா சொல்கிறது போய் நம்ம நடந்து என்ன பிரச்சனைன்னு வரேன். ஸோ கோனா வினோத் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப தகாத வார்த்தையில் பேசின உடனே, ஆமாப்பா நீ தான் அப்படிப்பட்டவன், உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, யாருமே சொல்லத்தான் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணிட்டா அப்படி கானா வினோத் புகழ், ஆக்சுவலாக எனக்கு கானா வினோத்துக்கு தான் சண்டை. புகழ் கூட நான் ஒரு வார்த்தை கூட பேசல. கானா வினோத் புகழ் கூட ஒரு ஜிம்பாய் நிறைய விஷயத்த சொத்துல பூசணிக்காய் போட்ட மாதிரி மறைச்சிட்டாங்க. புகழ் கூட வந்த இந்த ஜிம்பாய் வந்து என்னை அடிக்க வேண்டிய ஓடி ஆகி பெண்கள் வளர்க்க வந்தாங்க. நிசாக்காவுக்கு இன்னும் 2-3 பேருக்கு அடி. நிசாக்காவுக்கு தான் நான் போனேன். நிசாக்கா என் மேலே கை போடுவாங்க, நான் அவங்க மேலே. லேட்டஸ்ட்டாக சத்யா ஹார்ட் ஒர்க்குன்னு இருக்கு, அங்கே அவங்க கூட நான் அட்டன் பண்ணேன். அவங்களுக்கு எனக்கு நல்ல உறவு இருக்குது. கேபிஒயில் பாருங்கள், அவங்க எவ்வளோ பாராட்டியிருப்பாங்க. திவாகர் எவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்கேன். கேபிஒயில் நிசாக்கா ஆங்கராக இருந்தாங்க, அப்போ பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் இது அந்த இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் வருமே, கலக்க போகுது யார், கேபிஒய்க்கு தான் கலக்க போகுது யார், அதே மாதிரி இன்னும் அது இது எது அதுலேயும் இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து எவிக்ட் ஆனோடனே அந்த டீமில் ஒர்க் பண்ணுறேன். இத்தனை வருஷம் விஜய் டிவியில் அட்டன் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. கானா வினோத் வந்து அங்கேருந்தே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கப்பா, எல்லா கம்ப்ளைண்ட்லையும் சொன்னது கானா வினோத் தான். கானா வினோத் அம்பளுத்தாருன்னா புகழுக்கு ஏன் கோவம் வருது? புகழ் இவங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க, அவங்களும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ கீழே இருந்த மாக்காப்பா என்ன பண்ணுற அப்படி, யூஸ்வலாக சூட்டில் ட்ரிங்க்ஸில் என்ன பண்ணுறது தெரியாமல் தூக்கி நீ எரிஞ்சு அப்படி இரும்புறாடால எரிஞ்சு எனக்கு காயம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை வெடிச்சிச்சு. நீங்க காயத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல காமிச்சீங்க? ஆமாம், உடனே காமிச்சு, எப்பா மீடியா எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் முன்னாடியும் ஸ்பாட்லேயே காமிச்சு வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரவே இல்லை. நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொன்னார், யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு காயப்படுற அளவில் கிண்டல் பண்ணக்கூடாது, இவங்க 2 பேருக்கும் ஆகாதுன்னா இவர் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சில நியாயமான கொஸ்டின்ஸையும் வச்சார். அவங்க பண்ணது தப்பு தான், நீங்கள் விட்டுருங்க தம்பி, சக கலைஞர்களுக்குள்ள எனக்கு தான் மனசு ஆறல. வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், நீ வெளியில் வந்து மன்னிப்பு கேட்கணும், ஹக் பண்ணிக்கிறோம், காசு வாங்கிக்கோங்க, உங்களை காலில் அடிபட்டுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். நான் நினச்சா நீங்கள் நினச்ச மாதிரி ஆஸ்பத்திரியில் உட்காந்து மெடிக்கல் மோமோ, எனக்கு அதெல்லாம் எய்ம் இல்லைப்பா. அவர் வந்து மன்னிப்பு கேட்டு போகணும். 50-60 பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினேன். நான் படித்த படிப்புக்கு என்னப்பா மரியாதை? அசால்ட்டாக பேசுகிறாங்க இன்றைக்கி சோசியல் மீடியாவில். காலையில் பார்த்தேன், செய்யார் பாலு சார் அவங்க இவங்க, நாங்கள்லாம் ப்ரொஃபஷனல்ப்பா, இவங்கள மாதிரி மற்றவங்கள பேசி வரல. செய்யார் பாலு சாராக இருக்கட்டும், அவர் அவங்களையும் கிடைச்சிருக்காரு, என்னையும் கிடைச்சிருக்காரு. நான் வந்த வழி டீசெண்டான வழி. அப்போ கூட செய்யார் பாலு சொல்லியிருந்தார், இன்டர்வியூ எடுக்கிற எல்லா ஆங்கர்ட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கிறாரு, உங்கள்கிட்டையும் நம்பர் வாங்கி தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக என்ன இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன், என்ன மெசேஜ் அனுப்புவேன், நான் நடித்த படம், நான் வந்த இது வைரலான விஷயத்தை உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். ஏதாவது இன்டர்வியூனா நீங்கள் எனக்கு அனுப்புவீங்க. இது மாதிரி என்னை எடுத்த ஏகப்பட்ட ஃபீமேல் ஆங்கர் இருக்காங்க. யாருக்கிட்டையும் இப்போ பேசக்கூட மாட்டேன்ப்பா, வருவேன், என் வேலையை முடிப்பேன், என்ன தேவையோ, மிஞ்சி போனால் ஒரு ரீல்ஸ் எடுத்திருப்பேன், அதுதான் என் ஆசையாக இருந்திருக்கும். அவங்க ஒரு சில பேர் என்கிட்ட வந்து ரீல்ஸ் எடுப்பாங்க. இப்படி தான் டீசெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதே நிசாக்கா அந்த இது இருக்கு இல்லையா, அது இது இதில் அவங்க இன்டர்வியூ சேனலுக்கு எனக்கு என்ன எடுத்தாங்க, திவாகர் ஒரு 3 இன்டர்வியூ கொடுப்பாங்க, கொடுத்துட்டு தான் வந்து அக்காவுக்காக. இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியாமல் மாக்காப்பா எரிஞ்சிட்டு அப்படி எரிஞ்சு. நான் அப்பயும் கேட்டேன், உங்கள் மேலே மரியாதை வச்சுருந்தேன், மாக்காப்பா வயசுலேயும் சரி ஃபீல்ட்லேயும் சரி சீனியர், நான் சார்ன்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசினதில்லப்பா. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக பிரச்சனை நடந்துச்சு. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். மறுநாள் இவங்க ஆஜராகலைன்றனால தான் கமிஷனர் ஆஃபீஸ் போனேன். கமிஷனர் ஆஃபீஸ், டிஜிபி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் ஆனதுக்கப்புறம் தான் இது நம்மளுக்கு நெருக்கடி ஆகும்னு அப்புறம் தான் மாக்காப்பாவே வந்திருக்காரு. மாக்காப்பா வந்து வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. உடனே ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி எப்பயுமே இது நடக்கிறது நல்லதாப்பா, நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அவங்க ஒரு பொய் இது சொல்லத்தானே செய்வாங்க. அதாவது அவர் பெண்கள் மேலே அது இதுன்னு சொல்கிறாருல. இப்போ யாராவது ஒரு மனைவி கிட்ட ஒரு பொண்ணு சூப்பராக போட்டுருச்சு, எந்த ஒரு அடிமுட்டால் பொறுக்கி பையன் கூட கணவன் இருக்கிறப்ப ஒய்ஃப்ட்டு போய் தப்பாக பேச மாட்டான். இது வந்து லாஜிக்கே இல்லாதது. ஏன் எங்கே போச்சு வீரம்? நான் கம்ப்ளைண்ட் பண்ணி பாதிக்கப்பட்டவங்க தப்பு பண்ண போய் ஸ்டேஷனில் நிற்க மாட்டாங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிறேன், வரணும், மாக்காப்பா மன்னிப்பு கேட்கணும், மாக்காப்பா வரவே இல்லை, இவங்க வரமாட்டேங்கிறாங்க, நான் தான் கூவிக்கிட்டு இருக்கேன் என்னை வீடியோ போட்டு. இந்த மாதிரி வளர்ந்து வர்றவங்களை வந்து, அதாவது மாக்காப்பா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா. ஒரு சேனலில் இருக்கார், ஒரு ஆபாசம் ஆங்கர் தான். ஒரு ஆங்கரிங் பண்ணுறதை எடுத்து பாருங்கள்,
அதைத்தான் செய்யார் பால போட்டு கிளி கிழிச்சிருந்தாரு. டபுள் மீனிங்கில் பேசுறது, அசிங்கமாக பேசுறதும், உருவை கேலி பண்ணுறது. என்ன உருவை கேலி பண்ணுறப்போ நான் பேசாமல் இருந்தேன் மாக்காப்பா. அதுலாம் நான் பிரச்சனை வரல. மாக்காப்பாவுக்கு எனக்கு சண்டையே இல்லை. அப்புறம் இன்னொரு அவர் அலிகேஷன் வச்சுருந்தாருப்பா. அண்டா காக்காசம் ஷோவில் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஹீரோயின்ஸ்லாம் வந்தாங்க. நான் வந்து ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் ஒரு 5 நிமிஷம் தான் உள்ளுக்குள்ளே போனேன். அவங்க தான் என்ன கலாச்சாங்க, ஓகேவா? கலாச்சாரத்துக்கு நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், அந்த எபிசோட்லாம் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லைன்னு. எப்பயுமே டெலிவிஷனில் நீங்கள் ஃபுல்லாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்கப்பா. கலக்க போவதாக இருக்கும், அசத்து போவதாக இருக்கும், நல்லா டிஆர்பி ஏற்றுறதுக்கு ஒரு 3-4 எபிசோட் யூஸ் பண்ணுவாங்க. நான் அங்கே வந்து ஃபுல்லாலாம் ஒர்க் பண்ணல. எனக்கு டெலிவிஷன் என்னை எந்த விதத்துலையும் பாதிக்கலை. அப்படி தப்பு பண்ணால் எப்படி இதுக்கு கூப்பிடுவாங்க குக் கோமாளி? இது லாஜிக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாங்காய் மடையனுக்கு மாக்காப்பாவுக்கு இன்னொன்று தெரியல சரியான. அதான் எனி டைம் பிடிச்சிருந்தா எப்படி அறிவு இருக்கும், ஒரு இது இருக்கும். அந்த பாண்டியன் ஸ்டோர் சூட் இருக்குல்ல, அது முடிஞ்சு பிக் பாஸ் இன்னொரு ரவுண்டு நான் போயிட்டேன். பிக் பாஸ் முடிஞ்சு எல்லாரும் பார்ட்டிக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு கூட நான் பார்ட்டி அட்டன் பண்ணலப்பா, ஷூட்டிங் போயிட்டேன்ப்பா. இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இல்லை, அவர் நீங்கள் வந்து உள்ள செட்டுக்குள்ளே குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு 50 பேர் இருக்கோன்றீங்க. 50 பேர் இருக்கிற இடத்துல எப்படி உட்காந்து மது அருந்த முடியுன்றது பெரிய கேள்வி. 50 பேர் முன்னாடியா பாருவார். அவருக்குன்னு ஒரு ரூம் உள்ளே போய் சாப்பிட்டு அப்படியே வருவார். ஆக்சுவலாக அவர் சொல்கிறாருல, அவர் அடிக்கும் போது உங்களை சுற்றி ஆட்கள் இருந்தாங்களா இல்லையா? அப்போ போய் அவர் தண்ணி இல்லப்பா, பிரேக்கில் போய் தண்ணி அடிச்சிட்டு வரும். அப்படி அடிக்கிறதுனா விவரமாக வச்சுருக்கா. அப்படி நானே அண்டாக்கா காசம் சூட்டில் அவர் தண்ணி அடிச்சிருப்பா. நானே அவர் உங்களை அடிக்கும் போது கூட ஆள் இருந்தாங்களா இல்லையா? எல்லாம் இருந்தாங்க, நிறைய எல்லாரும் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஏன் யாருமே வந்து வெளியில் சொல்ல எப்படிப்பா சொல்லுவாங்க? நானே ஆக்சுவலாக எல்லாரும் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை தான் நினைப்பாங்க. உண்மையான விஷயம் அதுதானே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை விட்டுருங்கன்னா சொல்கிறாங்க எல்லாரும். நான் தான் என் மனசாராமல் என் பிரச்சனைக்காக எதிர்த்து நான் ஃபைட் பண்ணுறேன். இல்லை, யாராவது ஒருத்தராவது வந்து சொல்லணும்ல, மாக்காப்பா அடிச்சாரு சொல்ல மாட்டாங்கப்பா. ஆனால் எல்லாரும் மனசாட்சிக்கு இருக்குது. நான் இதே மாக்காப்பாட சொன்னேன் அன்றைக்கி, சொன்னார்ல அப்படிலாம் எதுவுமே நடக்கல. நான் மீடியா முன்னாடி சொன்னாப்ல, மாக்காப்பா பெத்த பிள்ளை மேலே தலையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து சரியான பேச்சா? உண்மைப்பா. அவர் இல்லைன்னு சொல்லி போய் சொல்கிறார்ல, நான் எரியவே இல்லை, அடிக்கவே இல்லை. இதை எனக்கு அதாவது எனக்கு இதை தவிர நீதி தெரியல. நான் கடவுளை குழந்தைங்க ஃபேமிலியை பற்றி பேசுறது முதல்ல தான். நான் தப்பாக சொல்லலப்பா, அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தா. இல்லை, நீங்கள் இன்னொரு சேனலில் வந்து அவங்க மாக்காப்பாவுடைய அம்மா ஒய்ஃபை பற்றி எல்லாம் பேசுறதுக்காக நான் என்ன தெரியுமா சொன்னேன்? மது அருந்திருந்தா தாரத்துக்கும் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொன்னேன். இது தவறு இல்லையாப்பா? குடிச்சுட்டு ராடை எடுத்து எரியறது தவறு இல்லையா? குடிச்சிட்டு ராடை எடுத்து அடிச்சா நீங்க மாக்காப்பாவை குத்தம் சொல்லணும். இல்ல இல்ல, தாய்க்கும் தாரமாப்பா. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்காங்க. நான் எல்லாத்துலயும் சொன்னது, யாராவது ஒரு வலுவிழந்த நபர் அந்த இடத்துல இருந்தா நாளைக்கு அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா மாக்காப்பாவுக்கு பொறுப்பேற்றுக்குருவாரா? அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தி ஒரு ஆள் 2 ஆள் இல்லப்பா, 7-8 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. புகழ் கூட இருந்தவங்க, கானா வினோத், அவங்கெல்லாம் என் குடும்பத்தை பற்றி எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கமாக திட்டுறாங்க. அதையும் மாக்காப்பா பத்துறாரு. அவங்களோட சேர்ந்துக்கிட்டே இருந்தா அடுத்த என் குடும்பத்தை பற்றி, என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் புகழும் அசிங்கமாக திட்டுனா, புகழ் கூட வந்து ஜிம்பாகி இன்னும் வார்த்தை இல்லை. இத்தனை பேர் சேர்ந்து அட்டாக் பண்றப்போ ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நீங்க சொல்றீங்க அப்ப அவங்க குடும்பத்துல உள்ளவங்க நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். இப்போ அவங்க உங்களை வந்து அந்த அவ்வளவு பேர் முன்னாடி திட்டினாங்க அப்படின்றீங்க. அவங்க எந்த பொது வெளியிலயோ இல்ல மீடியாலயோ வந்து உங்களை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ தரக்குறைவா பேசல அப்படின்ற அவர் நான் சொன்னேன்னு சொல்றாருல, அவர் வந்து உண்மையை சொல்லணும்னா அதான் எல்லாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவர் உண்மையிலேயே அவர் பண்ணது கரெக்ட், நான் பண்ணல அப்படின்றாருல. அப்படி பண்ணலாட்டி அவங்க மேல அடிச்சு சத்தியம் பண்ணா இது வந்து அவங்களுக்கு ப்ரூஃப் ஆகும், நிரூபணம் ஆகும்ல. எந்த ஒரு ஆளும் இல்ல. இப்ப நான் சொல்றேன், நான் எங்க அம்மா மேல தலையில அடிச்சு நான் சத்தியம் பண்றேன், என் தலையில அடிச்சு நான் சத்தியம் பண்றேன், மாக்காப்பா என்னை அடிச்சது உண்மை, புகழோட கூட வந்தார ஹெல்ப்பர் வரவே இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல. ஸோ இந்த மாதிரி பொய் சொல்றவங்க எப்படி நீங்க நிரூபணம் பண்ண வைப்பீங்க? கேமராவும் கிடைக்கல. அப்ப ஒருத்தவங்களுக்கு மனசாட்சி தான். அந்த மனசாட்சியை அவங்க அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு நான் ஒத்துக்கிறேன். அவங்க பிள்ளை மேல தலையை அடிக்கட்டும், ஒய்ஃப் மேல சத்தியம் அடிக்கட்டும், நான் என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்றேன். நான் தப்பு பண்ணா அந்த கடவுள் எனக்கு அந்த தண்டனை கொடுக்கட்டும். இல்ல மாக்காப்பா அவங்க வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, திவாகர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும் போதே ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இவ்வளவு நாள் ஒய்ஃப் கிட்ட இருந்தல, ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன், நீ வந்து இவ்வளவு நாள் ஹஸ்பண்ட் கூட இருந்தால ஒரு நாள் என் கூட வந்து இறேன் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்னால அதை சொல்ல முடியும், வீடியோவோட ப்ரூவ் பண்ண முடியும். மாக்காப்பா ஈசிஆர்ல பெண்களோட தப்பா நடந்த எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, புரியுதுங்களா? நான் நினைச்சா உடனே ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அது சில காரணங்களால தப்பா வச்சிருக்கு. மாக்காப்பாவை பெண்கள்கிட்ட தப்பா நடந்து மிஸ்பிஹேவ் பண்ணி அவர் பண்ண எல்லா வீடியோ ஆதாரமும் இருக்கு. நான் ரிலீஸ் பண்ணால் தாங்க மாட்டாங்க. அவர் என்ன ரிலீஸ் பண்ணிட்டோம், ஃபுட்டேஜை நான் ஆய்வு பண்ண சொல்லி தான் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணேன். எனக்கு கம்ப்ளைண்ட் எடுத்து காட்டுறேன் அவங்கக்கிட்ட. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் தெரியுங்க ஸ்டேஷனில்? உடனே வாங்க, நான் போலீஸை ஃபோர்ஸ் பண்ணேன். இல்லை அங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, கேமரா ஆய்வு பண்ணல. நான் அவங்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் நீங்கள் கேமரா ஆய்வு பண்ணலன்னு. தப்பு பண்ணவங்க தான் அந்த கேமரா ஆய்வு பண்ண சொல்லுவாங்களா? ஃபுட்டேஜும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சேனலோட ஓன் இது. அவங்க இப்போ சேனல் என்ன பண்ணுவாங்க, பயப்படுறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது பிரேக்கில் நடந்தது. நாங்கள் பிரேக்கில் நடந்தது கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாயில வர்றதெல்லாம் போய் இதே. அதனால தான் சொல்ல வரேன்,
அவங்களுக்கு மனசாட்சி இருந்தா இது. ஏன்னா இவ்வளவு பெரிய பழி சுமத்துறப்ப மாக்காப்பாக்கும் இவ்வளவு பெரிய பழி. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதுதான் அவர் உங்களை அடிச்சாரா? ஆமா ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க? மது கீழே உட்காந்து மது குடிச்சுக்கிட்டு கீழே இருக்கும்போது உட்காந்து மது குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கம்பியை தூக்கி அடிச்சாரு அப்படின்னு நீங்க இப்போ கீழே உட்காந்து மது குடிச்சாலும் சொல்லலப்பா. அவர் அந்த டைம்ல ட்ரிங்க் சாப்பிட்டுருந்தாருன்னா சொன்னால கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அங்க எல்லாரும் முன்னாடிலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். பிரேக்னு வருது இல்லையா, பிரேக்ல போறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வருவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லா குடிப்பார். ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அது நானே பாத்துருக்கேன் அண்டா காக்க சொல்ல. புரியுதுங்களா? இது ஒரு தவறான அலோகேஷன் இல்லையா? பொது வெளியில போயிட்டு அவரு செட்டுக்குள்ள குடிச்சிட்டு இருக்காரு. இல்ல இப்போ நான் பாத்திருக்கேன்ல, நான் கண்ணால பாத்தேன்ல. இது வரைக்கும் யாருமே அவர் மேல அப்படி ஒரு அலோகேஷன் வச்சது இல்லையா? எல்லாரையும் அண்ட சொன்னாங்கப்பா. நான் தெரியாத சில இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அவர் கருப்பு கண்ணாடி போடுறதுக்கு காரணமே வந்து அந்த குடிச்சதை வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக தான் கருப்பு கண்ணாடி போடுறாரு. அவர் எல்லா வேலையும் பண்ணுவார். இன்னும் வேற சில வேலைகள் சொன்னாங்க. பொது நலன் கருதி நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. சரி, அது அவர் பர்சனல், அவர் என்னோட போகட்டும்ட்டு. ஓகேங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாப்பிட்றது எல்லாரும் நான் கண்ணால பார்த்தேன்ல, எனக்கு அனுபவம் இருக்குல்ல. அண்டா காக்கா சொல்லுவான். அப்பெல்லாம் அவர் நல்லா தான் அவர்கிட்ட பேசுவான். வாப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிடுப்பான்னு அவர் தான் கூப்பிட்டு கொடுத்தாரு. சிக்கன் ஃபுல்லாக சாப்பிடுப்பான்னு. அந்த ஒரு பிளேட்டை கூட அவர் தொடவே இல்லை. நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். அப்போல்லாம் நல்ல ஒரு பாண்டில் இருந்தோம். பாண்டில் இருந்தோம்னா பார்க்குற அதுதான் இப்போ சொல்ல வரேன். எனக்கும் மாக்காப்பாக்கும் சண்டை கிடையாது. நீங்கள் நான் ஆரம்பத்துல இருந்து நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு என்னன்னா அசிங்கமாக போச்சு. பிரச்சனையானவர் ஏன் அன்னைக்கு ஏப்பா அப்படி நான் யார்கிட்ட பேசியிருந்தா புருஷனுக்கு தான் கோவம் சண்டை போட்டிருப்பாங்க. நான் சொல்ற கதையே உங்களுக்கு புரியல. நீங்க நிறைய பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசினதா சொல்றாங்க. அதுதான் என்ன ஆதாரம் இருக்கு? நான் தான் சொல்றேன். அதுதான் அவர் ஆதாரம் இருக்கு. நான் சரி, ஏன்டி ஆதாரம் இருக்கு? நான் வெளியிடவா? மாக்காப்பா ஈசிஆர்ல பண்ண லீலைகள் இருக்கு, நான் வெளியிடவா? எனக்கு பர்சனல் நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நான் தேவைப்பட்டா அதை உடனே நான் ஆதாரத்தை லீக் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் 1000 சொல்லலாம்ப்பா. அந்த அன்னைக்கு கூட காலையில போட்டேன். எந்த இன்டர்வியூ ஆங்கர் கேட்டாலும் ஒரு நம்பர், உங்க நம்பர் தான் ஒரு வருஷமா நான் அங்கே வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன நான் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன் சொல்லுங்க. ஏதாவது இன்டர்வியூனா பேச போறோம், இல்லை நான் என்னை பற்றின அப்டேட்டு, நான் படித்த சீன் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சு வைப்பேன். நீங்களே ஏதாவது ப்ரொபோசலாக ஆகும். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இல்லை, என்னை எடுத்து ஆங்கர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ எல்லாருமே அவங்க தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அவங்க தான் என்னை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு டீசெண்டாக ஒரு சமுதாயத்தில் வந்துட்டு போகிறவங்க மேலே என்னனாலும் பதில் சொல்லலாம்ப்பா. என்னனாலும் ஒரு அலிகேஷன் சொல்கிறதுக்காக சொல்லலாம். ஓகேங்களா? நான் பாதிக்கப்பட்டனால தான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போனேன். ஓகேங்களா? எனக்கு என்ன தலையெழுத்தா? நிறைய பேர் விளம்பரம் நம்ம ஆல்ரெடி நல்ல ஃபேம் இருக்கும்ப்பா. எனக்கு இது விளம்பரமே தேவை கிடையாது. ஓகேங்களா? நான் எடுத்துகிட்டு வந்தது ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்தேன். முதல்ல நான் குக் வித் கோமாளி திடீர் நைட்டு தான் கால் வருது. நான் வேற இதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். நான் நடிச்ச படம் எல்ஐகே இருக்கு இல்லையா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 5-6 டிக்கெட் எடுத்து வச்சிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி பொறாமையால நம்மளுக்கு பப்ளிக்ல சில பிரச்சனைகள் வருது. இப்போ பொது இடங்களுக்கு போனால் ஒரு 5 பேரோடய போகிறது. டிக்கெட்ல 5-6 டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அன்னைக்கு பிறந்த நாள் வேறப்பா எனக்கு. 9ஆம் தேதி பிறந்த நாள், 10ஆம் தேதி கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வெளியில வர இந்த ஃபோன் வருது. ஒரே ட்ரெஸ் தான். ஒரு நாளைக்கு தான் நான் பிளான் பண்ணி வந்தேன். எனக்கு என்ன தலையெழுத்தா? இப்போ குக் வித் கோமாளி கண்டினியூ பண்றீங்களா? அதுல இருந்து உங்களை வெளியில தூக்குனதுனால நீங்க இப்படி ஒரு தவறான அலகேஷன்? அப்படி இல்லப்பா. அவங்க கூப்பிட்டதே ஒரே எபிசோட்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. நீங்க கெஸ்டா வாங்க, அப்பப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி தான் வந்தாங்க. எனக்கு அதை வச்சு தூக்குறதுக்கு அந்த ஒரு எபிசோட நீங்க யூஸ் பண்றதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேங்க. பட் என்னோட ஆசை குக் வித் கோமாளி போகணுன்றது என்னோட ஆசை. அவங்க சேனலில் சொல்லி தப்பு இல்லப்பா. ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 30 லட்ச ரூபா செலவு பண்றாங்கன்னு வைங்க ஷூட்டிங்க்கு. எனக்கு ஒரு ஆளுக்காக 3 பேர், ஒரு ஆள் மூஞ்சி ஒரு ஆள் பார்க்கணும், க்ளோஸாக பேசணும், இதில் ஜாலியாக கலக்கலன்னு ஷூட்டிங் போகணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மூஞ்சியை பார்க்க முடியாது. 3-4 பேர் எனக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. சரி, இப்போ நீங்க வைக்கிற அலோகேஷன் வைக்கிற 3 பேருமே மாக்காப்பாவா இருக்கட்டும், கானா வினோதா இருக்கட்டும், இல்லைன்னா புகழவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இன்னைக்கு நேற்று 1 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்டில் வந்தவங்க கிடையாது சார். கிட்டத்தட்ட பல வருஷமா 10 வருஷம். இதே கானா வினோத் சொல்றீங்க, பெண்கள்கிட்ட என்ன நடந்தான்னு எல்லா வீடியோ எடுத்து பாருங்க. எல்லாம் அவரை பற்றி போட்டிருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸில் அவர் பண்ண லீலைகள். சும்மா இருங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. ஓகேவா? புகழ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புகழ் எனக்கு யாருன்னு கூட இப்போ இவங்களுக்குலாம் எனக்கு என்னப்பா பாக்கியா தகராறா? மாக்காப்பாலாம் யாருன்னே எனக்கு தெரியாது. பேர் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்ப இவர் ஆங்கரா இருக்காருன்னு. ஃபர்ஸ்ட் டைமா நேரம் பார்க்கறப்போ இவர் தானா? சினிமாவில் இருக்கீங்க, பல தடவை நீங்க இன்ஸ்டால தான் பிரியங்கா தெரியும். நான் தான் சொல்லிட்டேன்ல, மதுரமுத்து சார் தெரியும், இவங்கள தெரியும். மாக்காப்பா புகழ்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. மாக்காப்பா புகழ்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஃபீல்ட்ல தெரியாது. நான் டிவி இன்ஸ்டால யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டால நான் அவங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன்னு பாருங்க. எப்ப எனக்கு தெரியாம சொல்ல முடியும். அவங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. புரியுதுங்களா? ஸோ எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பழக்கமும் கிடையாது. நான் மலேசியா போனப்போ தான் அந்த மாதிரி சொல்றாங்க, இவங்க தெரியாதான்றாங்க. அப்புறம் தான் என் நண்பர் வந்து இந்த மாதிரி புகழ் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அவரை காசு கொடுக்க முடியாமல் 2000 வெள்ளி கொடுத்து இவங்க கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே, அப்போ அவங்க பேசுறதுல தெரியல, அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதா? ஒரு வாரம் பிரச்சனை நடந்து ஆஜராகாம அவங்க உங்களை கன்சிடர் பண்ணல சார். நான் அவங்க இப்போ அவங்க 3 பேரும் பேசினா மீடியாஸ் எல்லாமே வந்து கன்சிடர் கிடையாது. அதுக்கு முன்னாடியே எனக்காக தான் மீடியா வந்தாங்க. அதுலயும் நிறைய பேருக்கு காசு கொடுத்து நியூஸ் போடலாம். இவங்கள வச்சு கிடையாது. நான் போய் நின்ன உடனே எல்லா மீடியாவும் வந்துட்டாங்க. இது என்னோட பப்ளிசிட்டி. அவங்க போய் சொல்லி எனக்கு கிடையாது. மாக்காப்பாவா திவாகரான்னு பார்த்தா நீங்க திவாகருக்கு தான் செல்வாக்கு ஜாஸ்தி. ஓகேங்களா? உண்மை அதுதான். வந்த 1 வருஷத்துல நல்ல வாய்ப்புகள் இன்னும் நம்மளுக்கு போவோம். ஆரம்ப கரியரே இப்படி. நீங்க பிக் பாஸ் போயிட்டாலே 40-50 படம் நடிச்சதுக்கு சமம். மக்கள் கிட்ட ரீச்
புரியுதுங்களா? இருக்கிற எல்லா மீடியா கண்ணும் என் மேல தான் இருக்கு. பார்த்த உடனே என் பப்ளிசிட்டிக்கு தான் எல்லா மீடியாவும் வந்தாங்க. அவங்க மீடியாவில் போட வேணாம்ன்றது இது வரைக்கும் பப்ளிக்கா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்க கூட நடிச்ச ஆங்கரா இருக்கட்டும், இல்ல செட்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல புகழ், கானா வினோத், இல்ல மாகாபா மேல யாருமே அலகேஷன் வச்சது கிடையாது. இவங்க வந்து தவறா பேசினாங்க, இவங்க வந்து என்ன தவறா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு. இது வரைக்கும் புகழ் சாரோட காமெடி வந்து ஒரு ஆபாசமாவோ அப்படியெல்லாம் டபுள் எதுவுமே மீனிங் இருந்தது கிடையாது. நல்லா மாக்காப்பா இன்னைக்கு தான் காலையில ஒருத்தர் போட்டு எல்லாருமே செய்யார் ரசிக்க பாடு அவரோட இதை எடுத்து பாருங்க என்ன சொல்லுங்க. மாக்காப்பா பான்னு இவர் என்னமோ ஒழுங்கு மாதிரி டபுள் மீனிங்லயும் ஆபாசமாவும் பேசுற ஒரு ஆங்கர் தான். அவங்க கொஸ்டின் கேட்டதுக்கே நீ எப்படி படபடன்ற டபுள் மீனிங்ல பேச நானே பாத்துருக்கீங்க. இப்பெல்லாம் சொல்லாதீங்கப்பா. மாக்காப்பான்றது நல்லா அசிங்கமா பேசுவாரு. டபுள் மீனிங்ல யாராவது அலகேஷன் வச்சிருக்காங்களா? யாராவது நான் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கேன்ல. இதே மாதிரி என் மேலேயும் அவங்க பெண்கள் சொல்றாங்களே, எந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து அலிகேஷன் கொடுத்தாங்க சொல்லுங்க பாப்போம். யார் சொன்னாங்க? யாரு இன்னும் ஆனா உங்களுக்கு சப்போர்ட்டா யாருமே பேசலையே. பேச மாட்டாங்க. அதாவது எனக்கு தேவைன்னா நான் தான் பானா. நான் வந்து என்னைக்குமே எடுத்துக்கங்க. கானா வினோத்துக்கும் உங்களுக்கு என்ன பிக் பாஸ் போறப்ப விஜய் சேதுபதி சட்டை என்ன சொன்னேன்னு பாருங்க. சார் நான் நியாயமா இருந்தேன்னா என்னை சுத்தி 60,000 பேர் இருந்தாலும் நான் ஒரு ஆள் ஏத்துனிப்பேன். இது ஏற கேரக்டர். என்ன மாதிரி எத்தனை பேர் தைரியமா சொல்லுவாங்க. அவங்க பாவம் அப்பாவித்தனமா போயிருப்பாங்க. இதுவே மத்த தாக்கப்பட்ட நபர்னா அப்பாவித்தனமா அவங்க போயிருப்பாங்க. புரியுதுங்களா? மாகாப்பா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து கண்டென்ட் கிடைக்காம வந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து வைரல் ஆகும். அவர் தாப்பா கண்டென்ட் இல்லாம இருக்க. நான் ஆல்ரெடி வைரல் கண்டென்ட். நான் போய் நின்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க நான் கோயிலுக்கு போனா கூட எல்லா மீடியா வந்துடுறாங்க. உங்களுக்கு தெரியாததா பாருங்க. நான் என்ன பண்ணாலும் நான் கோயிலுக்கு போனாலும் எங்க நின்னாலும் அங்க நின்னாலும் ஏன் பொண்ணு கூட ஒரு திருசா மாதிரி பொண்ணு கேட்டாலும் பெரிய பெரிய லீடிங் சேனல் வரத்தானே செஞ்சு. அதுக்கு என்ன காரணம்? மக்கள் பார்க்குறாங்க, வியூஸ் போகுது. நான் ஆல்ரெடி ஃபெமிலியர். இப்படி பண்ணணுன்ற பேசிக்காக எனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இது வரைக்கும் விளம்பரம் பண்ணல. எத்தனை பேர் பெய்டு ப்ரொமோஷன் என் ஐடி எடுத்து பாருங்க. நான் எனக்கு விளம்பரம் பண்ணி சம்பாதிக்க தெரியாதா? இப்போ லேட்டஸ்ட்டாக டென்டலுக்கு ஃபேமிலியை கூட்டு போனேன். அப்பா அம்மா கூட்டு போகிறப்ப அந்த டென்டிஸ்ட் என்னை திட்டார். அந்த தம்பி இவருக்கு பிழைக்க தெரியாதவர் இருக்காரு. விளம்பரம் பண்ணால் ஒரு முகம் இன்னும் நல்லா வெளியில் தெரியும், காசு கிடைக்கும். இல்லைப்பா, அப்பாவி மக்கள் கிட்ட நான் அட்வர்டைஸ்மெண்ட்டை திரிக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அவர் 2 மணி நேரம் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிற அப்படின்னு அவர் சொல்லியும் நான் வெளியில் வந்து அவர் தம்பி கிடக்கிறாரு. நான் அதை பண்ண மாட்டேன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. கொள்கைனா அப்படி விளம்பரத்தில் வந்து என் முகம் தெரிஞ்சு அப்படி எனக்கு வாய்ப்பு வரும்னு எனக்கு தேவை கிடையாது. வர்றது வந்துடும். பிக் பாஸ் போனப்பயே பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுற கிங்கெல்லாம் உள்ளுக்குள்ள வந்தாங்க. அவங்கள விட எனக்கு அதிகமாக ஓட்டு விழுந்துச்சு. கிடைக்கணுன்றது எப்படி கிடைச்சிடும்? விளம்பரம் பண்ணால் ஏன்னா அதெல்லாம் விரும்பாத ஆள்ப்பா. நான் அங்கேயே செட்டில் இருக்க எல்லாரும் மனசாட்சிக்கு தெரியும். அவங்க சாரி கேட்டால் நான் பிரச்சனை விட்டுறேன்னு தான் சொன்னாங்க. அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் அவங்க மாக்காப்பா வருந்தனாராம். நான் ஆங்கராக இருந்துட்டு ஒரு பட்சமாக இருக்கக்கூடாது. ப்ரொடக்ஷன்லேருந்து வந்து சொன்னாங்க. ஆங்கராக இருந்துட்டு நான் ஒரு பட்சமாக நான் வந்து சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் வந்து ஃபீல் பண்ணாராம். ஓகேங்களா? நான் ஓகே ஃபீல் பண்ணுறதுலாம் உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணி என்ன கானா வினோத்துக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க எனக்கு இதுக்கு முன்னாடியே பேட்டி சொல்ல மறட்டேப்பா. கானா வினோத்தை பற்றி உங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்கும்போதே எனக்கு கானா வினோத்தை மட்டும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிடிக்கவே பிடிக்காது. கரெக்ட். மேபி இப்ப கூட இல்ல இன்னொன்னு என்ன சொன்னேன், அவரை பத்தின கேள்விகள் கேட்காதீங்கன்ட்டு. உண்மையா எனக்கு பிடிக்காது. இப்போ இல்லை, நான் வெளியில் வந்த உடனே எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. அவர் வயசில் மூத்தவர்ப்பா. கானா வினோத் எந்த காலத்தாலும் நான் எந்த காலத்தாலும் நாங்கள் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்பலேருந்தே அவருக்கு ஆக்சுவலாக அவர் எனக்கு தெரியாது. ஹவுஸ் ஸ்கூலில் தான் தெரியும். ஓகேங்களா? சரியில்லாத நபர்ப்பா. சரியில்லாத நபர்களை பற்றி நான் நீங்கள் கொஸ்டின் கேட்குறப்ப நான் என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். இவரை பற்றி மட்டும் கேட்காதீங்கன்ட்டேன். என்ன காரணம்? பிடிக்காதவங்களை பற்றி நான் எப்பயுமே பேச மாட்டேன். அவர்னால தானே பிரச்சனையே ஆரம்பிச்சுச்சுன்றீங்க. பேச வேண்டிய சுச்சுவேஷன் அந்த நாளில் பேசுகிறோம். ஆனால் உனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன காரணம்னா பழக்க வழக்கங்கள் எதுவும் பிடிக்கல. வந்து ரொம்ப மட்டமாக பேசுகிறான் அப்படிப்பா.